வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். பாத்தீங்களா அஸ்லாம் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ்டு ஃபார் 1 month இந்த போகோ X7 Pro அதான் சொல்றாரு. ஆமா, கான்ஸ் என்ன ஹீட்டிங் இஷ்யூ இஸ் த மோஸ்ட் பேட் திங் இன் திஸ் ஃபோன். ஹேட் டு யூஸ் திஸ் இன் டேலைட் சன்லைட்ல யூஸ் பண்ணா. ஓகே, சன்லைட்ல யூஸ் பண்ணா ரொம்ப சூடா இருக்குங்கிறாரு. ஸோ இது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் தான். அவுட்டோர்ல தெரியுது போல. ஆமா, ஸோ நம்ம நண்பர்கள் இது வரைக்கும் இதை பத்தி பேசினவங்க எல்லாம் இவர் அளவுக்கு அவுட்டோர்ல யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி. அடுத்து இர்ஃபான் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட்சிங் ஆன் X1 Pro yellow color ஃபார் மீ இட்ஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள். ஓவரால் ஐ எம் ஹெவிலி சாட்டிஸ்ஃபைட். 100% ஹெவன்லி சாட்டிஸ்ஃபைடா. சாரி, சரி, ஐ எம் ஹெவன்லி சாட்டிஸ்ஃபைட். 100% செல்ஃபி தான் நல்லா இல்லை. சாட்டிஸ்ஃபைட் 100%, செல்ஃபி தான் நல்லா இல்லை. ஏன் அப்படி? இது நல்லா தான் தப்பா படிக்கிறீங்கன்னா இதுல கூட இது நல்லா இருக்குல்ல. இங்க பாருங்க, ஐ எம் ஹெவிலி சாட்டிஸ்ஃபைட். 100% செல்ஃபி நல்லா இல்லை. அவ்வளோ கீழே இல்லை, அது மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. நீங்க தான் நம்ப மாட்டீங்க. இவரு தாங்க போக்கோட்டை பெட்டி வாங்கிட்டாரு. ஆமா, நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். X7 Pro டெஸ்ட் பண்ணிட்டு அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு அந்த போனு. ஏன்டா வரும்போது அப்டேட் வந்துச்சு, போன் சூப்பரா இருந்துச்சு. 2 வாரம் எஸ்ஆர் கேட்டதான் சமைச்சோக்கு. ஆமா, எனக்கு தொடர்பிலைக்கு வெளியே இருந்தான். ஆமா, இவனை எப்பதான்டா பிடிக்கிறது? டே அந்த போனை எடுத்து கொஞ்சம் வெளில வைடா. ஏன்னா ஜியோ. ஐயோ, அந்த ஜியோ. ஓகே, சித்ரவேல் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ போக்கோ X1 Pro ஆஃப்டர் 4 months ரிவ்யூ. கேமரா வாஸ் குட். 120K பட்ஜெட், காட் இட் ஃபார் 20K. சூப்பர். இட் வாஸ் குட் ஃபார் மீ. பர்ஃபார்மன்ஸ் குட். ஸ்லைட் ஹீட் இஷ்யூ ஆஃப்டர் ஹைப்ரோ S3. இட் இஸ் ஆல்வேஸ் இன் வார்ம். SOT 9.3 hours. இல்லை புரியலை. இல்லை அவ்வளோ இதாக இருந்தது. இல்லை வாமா, எப்பயுமே வாமா. X300 என்ன தக்காளி தொக்கா? மவனே, நீ கேட்டதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, யாராவது X300 யூசர்ஸ் இருந்தீங்கன்னா நிஜமாவே ஃபோன் வார்ம் ஆகுதா ப்ரோ? இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் சொன்னீங்க வார்ம் ஆகுது. நீ இப்போ இந்த அளவுக்கு வார்ம் ஆகுதா என்ன? காமேஷ் ப்ரோ இதெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? சொக்கா எடுத்து மடிச்சு வயசு நான் வந்து அயன் பண்றேன், மாமா வரண்டி அப்படின்னு. ஏய் என்னடா இது? இந்த மாதிரிலாம் நான் டிவைஸே எனக்கு போர்ட்டபிள் இஸ்திரி கிடையாது. நான் X100 Pro யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேங்க. சரியா, 9300 ஒரு கோலரான யூஸ். ஆமா ஆமா, கரெக்ட். அதுல வந்து எனக்கு ஒரு வார்ம்னஸ் இருந்தது. சரியா, அதுவும் எப்போ 5G இல்ல கேமராவோ அப்படி யூஸ் பண்ணும்போது. மொபைல் பரவாயில்ல. என் தலைவெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன ஓட்டை அடிக்கிற, அதுவும் 9500 தானே, என்ன நடக்குது இங்க? அப்படிதான் இருந்தது. சரி, ஓகே, இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இதுவும் கடந்து போ. ஆனா செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம காமேஷ் ப்ரோ அவ்வளவு நாளைக்கு அதுல இருப்பாரா? வச்சிருப்பாரு, கண்டிப்பா 1 year வச்சிருப்பாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, X400 வாங்குவாரு. இதை GT6க்கு போயிடலான்னு இருக்கேன்னாரு. எது ரியல்மியா? ஏன் மறுபடியும்? அதுதான் அவருக்கு ஒழுங்கா பேட்டரி நினைச்சான். ஆமா, அது தெரிஞ்ச விஷயம். 512 இல்ல அது. மனுஷன் வாங்கினா மினிமம் 512. ஆமா ஆமா, இல்லனா 1TB தான். 1TB 1.5TB 2TB. ஆமா, சாம்சங்கே இப்போ ஒரு வாசல்ல தான் நிக்கிறாங்க. ஆமா, ஐயா உங்க மெமரி எல்லாம் கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கன்னா 4 இடத்துல நான் வேற பஞ்சர் போட்டு உழைச்சிப்பேன் அப்படின்னு. கரெக்ட் தான். ஆமா, அப்படிதான் இருக்கு. சரி, மொத்தம் 9.3 hours ஆனால் வார்மாக இருந்தாலும் வருது. சூப்பர். கேஷுவல் யூஸுக்கு 5+ hours யூடியூபு, 4 hours இன்ஸ்டாகிராமு, பேட்டரி லைஃப் வந்து 1.5 days. நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஸ்லைட் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும்தான். ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் அடிச்சு தோதவன் துவைக்கிறீங்க. பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஆப்வியஸ்லி அந்த ஹீட் லைட்டாக இருக்குங்க. ஈவன் ஸ்னாப்ட்ராகன் ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயே அந்த ஹீட்னஸ் தெரியும். அப்பப்போ அந்த சூடு தெரியும். திடீர்னு 5G யூஸ் பண்ணுறப்போ திடீர்னு சூடாக இருக்கும். எதுக்கு நான் சூடாக வரேன் அப்படின்னா அப்புறம் அவனே கோல்டாக வரும். ஏன்டா என்னடாச்சு? அது அப்பதான் செட்டி அந்த பால் சூடு பண்ண பொங்கிட்டு திரும்ப அமிங்கல அந்த மாதிரி. எதுக்குடா சூடா வர அது தெரியாதுங்க. திடீர்னு பார்த்தா என்ன இருக்கும்னா, லாக் ஸ்கிரீன்ல வந்து அன்லாக் அனிமேஷன் இருக்காமே, அது CPU 100% ஒரு 3.4 GHz கிளாக் பண்ணிட்டு திரும்ப 1 GHz கொண்டோம். நடக்கும், இதெல்லாம் நடந்துருக்கு. சரி, ரெபண்டன்ட் லிங்கேஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேம் கலர் ப்ரோ, பாட் ஃபார் 20K ஃபார் மை பிரதர், 2K இன்ஸ்டன்ட் கார்டு ஆஃபர். மை பிரதர் யூசேஜுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஹைப்பர் OS 2.2லையும் நல்லா இருந்துச்சு, இப்போ ஹைப்பர் OS 3லையும் நல்லா தான் இருக்கு. He gets 8 to 8.5 hours of SOT, 100 to 20% யூஸ் பண்ணுவாப்ல. ஏர்டெல் 5G தான் யூசேஜ். He plays Clash Royale a lot, யூடியூப், வாட்ஸ்அப், பேங்கிங் ஆப்ஸ் எக்ஸெட்ரா. நோ இன்ஸ்டா or FB. ஒன் ப்ராப்ளம் என்னன்னா, ஹைப்பர் OS 3ல இருந்து நிறைய தீம்ஸ் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. இதுதான் சொன்னல ப்ரோ, கொஞ்ச நாள் ஃபிக்ஸ் ஆகும். கொஞ்ச நாள் ஃபிக்ஸ் ஆகுங்க. ஆல்சோ மை மதர் ஹேட்ஸ் த நியூ கண்ட்ரோல் சென்டர் டிசைன். ஓல்டு டிசைனுக்கு சேஞ்ச் பண்ணவும் முடியலை. ஆமாம், இதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஐயா இப்படிதான் இந்த கூகுள் டெய்லர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் போட்டு அட்டென்ட் அடிச்சானுங்க. அப்டேட் கொடுக்க சொன்னாங்க, கிளாசிக் கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்னு. கிளாசிக் கூகுள் டெய்லர்லாம் அட்டி எல்லாருமே வாங்கினாங்க. மெயினா அந்த பேரண்ட்ஸ் அந்த கூகுள் டெய்லர் யூஸ் பண்ணவங்க எல்லாம் என்னடா யாரை கேட்டுறாங்க நம்ம அப்டேட் பண்ணணும்னு பையனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க நான் பண்ணலைங்க, கம்பெனிக்கார பண்ணாங்க. நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அந்த டெய்லரை காணோம்? டெய்லர் இங்க இல்லைங்க.
சரி எக்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், ஹை ப்ரோ ஐ எம் யூசிங் போக்கோ F7 ஃபார் த பாஸ்ட் 6 months. டுடே Feb 1 ஐ காட் HyperOS 3.0.3 அப்டேட்டு Jan 30 ஃப்ரைடே 1 PM. எங்கள் ஆள் என்னது இது எனக்கு நான் அந்த கட்டம் பார்த்து ஜாதகம் சொல்கிறவனுக்கு சொல்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போவே அப்டேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் அப்டேட்டு சாட்டிஸ்ஃபைட் ஃபார் மீ, ஸ்மூத் அண்ட் ஸ்லீக். ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்டு ஆஃப்டர் த அப்டேட் அனிமேஷன். ஹைப்பர் ஐலாண்டு பர்சனலாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது, ஐஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது, மல்டிமீடியாவுக்கு நல்லா இருக்குது. டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ, 1 day ஆஃப்டர் அப்டேட்டு எஸ்டர்டே சார்ஜ் ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ, ஹீட்டும் ஆகுது. ஓகே பக்ஸு எனக்கு வாங்கினப்போ இருந்தே ஒரு பக் இருந்துச்சு ப்ரோ. மொபைல் டேட்டா ஆஃப் பண்ண அப்புறமா ஃபியூ செகண்ட்ஸில் டேட்டா ஸ்பீடு ஷோ ஆகும், அப்புறமா டிஸப்பியர் ஆகும். ஆஃப்டர் அப்டேட் சால்வ் ஆகும்னு பார்த்தா பட் ஆகலை. ஆஃப்டர் அப்டேட் அனதர் பக் ஐ ஃபேஸ் டுடே. என்னென்னா February 1 Saturday இந்த பக்கு, அதாவது இது பக்கா இல்லைனா என்னன்னு எனக்கு தெரில. ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல். மார்னிங் 7:45க்கு சார்ஜ் போட்டேன், 8:30க்கு எடுத்தேன், 99 இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மெஸ்ஸுக்கு போன அப்புறமா 8:40 இருக்கும். அங்கே போயிட்டு மொபைலை எடுத்து பார்த்தா சார்ஜ் 100ன்னு இருக்குது. தட் மொமெண்ட் இல்லை எனக்கு புரியலை. ஏர் சார்ஜா வேற லெவலா? அப்போ இவருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்களா? பீட்டா இருக்கு ப்ரோ அந்த ஃபீச்சர். நெட்வொர்க்லேருந்து வர அந்த வேவ்லேயே அதை வச்சு. நெட்வொர்க்கில் சூடு தானே அவன் சார்ஜ் ஆகுமா? அவ்வளோதான், சூடாகுது இல்லை? தெர்மல் சார்ஜிங்கா? ஆமாம், ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்ததில்ல நீங்கள், அதுலேயும் சூடாக தான் செய்யும். அந்த மாதிரி தான் இதுவும். பரவாயில்ல ப்ரோ, அந்த ஃபீச்சர் அப்படின்னு டீபக் பண்ணிட்டு பசங்கிட்ட லாக் எடுத்து கொடுத்துருங்க. அந்த ஸ்பைடர் மேன்ல வர வில்லன் மாதிரி போல அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஒருத்தன் வச்சிருப்பான்ல, ஆமாம், ஃபுல்லாக ஷாக் அடிக்கும். யாரை போய் தொட்டாலும் அவ்வளோதான். ஐ எம் 50% satisfied and 50% disappointed by this update. ஓகே, எங்கள் ஆள் வந்து தாயோண்டா. ஆமாம், இப்படி இல்லை, நான் நடுவில் நினைக்கிறேன். ரைட், அடுத்து பாலு ப்ரோ. V60 Pro Plus இது வரைக்கும் 3 டைம் டிஸ்பிளே மாற்றிருக்கேன் ப்ரோ ஃப்ரீயாக. க்ரீன் லைன் ப்ராப்ளம், பெஸ்ட் சர்வீஸ் ஃபார் விவோ. இந்த விவோ ஐக்கு சர்வீஸ் டாப்பில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OnePlus அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் சில சமயங்களில் யாராவது காரி துப்புற மாதிரியும் இருக்குது. சரி, மனோஜ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, வாட்சிங் யுவர் சேனல் ஃபார் வைல். Just for awareness, I am using Realme GT60 after a recent December update. Super Hook stopped working. Now normal charge is only working. It takes more than 2 hours. Really sad. My phone is only 6 months old. So port is clean and the phone charger is also new. Please share others. No. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, கேர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ள ஒரு சிப்பு வாய்ப்பு வந்துருக்கும். கரெக்ட், ஆமாம், ஏதாச்சும் இதாக இருக்கும். வாரண்டி தான் இருக்குல்ல ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ? ப்ளீஸ் நேராக போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுங்க. சார்ஜரோட எடுத்துட்டு போங்க, அவனே போட்டு பார்ப்பான், போட்டு பார்த்துட்டு ஆமாங்க ஆவலைங்க அப்படின்ட்டு அவனே ஏதாவது மாற்றி கொடுத்துருவோம். இல்லாட்டி அவன் சார்ஜரில் போட சொல்லுங்க, அப்போ நம்ம சார்ஜர் வாய்ப்பு வந்துருச்சு. ஆமாம், சார்ஜர் போயிருக்கு, இல்லை கேபிள் ஏதாவது ஒன்று போயிருக்கும், ஏதாவது ஒன்று. எக்ஸாக்ட்லி. பட் பரவாயில்ல, பரவாயில்ல, வாரண்டிக்குள்ளே ஆச்சு கண்டுபிடிச்சி. இதுவே ஒரு வருஷத்துக்கு மேலே செம்ம கடுப்பாக இருக்கும், தலைவலி. அடுத்து போர்டு அப்படின்றோம். எது போர்ட்டு மாத்துறதுக்கு நீ போர்டே மாற்ற சொல்லுவேன், ஏன்டா? அதுவும் எப்படி கேட்பான் தெரியுமா, கடைசியாக ஒரு ஆஃபரில் வாங்கின ப்ரைஸு கேட்பான். ஒரு 23,000 ரூபா போடுங்க ப்ரோ, அதுக்கு மேலே வேணாம், அதுக்கு மேலே கேட்க மாட்டோம். ஓகே, ஏசஸ் அண்டர்ஸ்கோர் சசி, ஐக்கு இஸ் சீட்டிங் இன் Antutu ப்ரோ. ஒரு வடக்கு யூடியூபர் இப்போதான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. Antutu அண்ட் பெஞ்ச்மார்க் ஆப்பில் மட்டும் ஹீட் ஆனாலும் ஃபுல் பவரில் ரன் ஆகுது. பட் அதர் ஆப்ஸ்லாம் ஹீட் ஆனால் த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சு. பிஜிஎம்ஐலும் ஃபுல் பவரில் ரன் ஆகுதான். அவர் மற்ற ஆப்ஸோட ஸ்கிரிப்ட்லாம் சேஞ்சஸ் பண்ண அந்த ஆப்போட Antutu ஃபுல்லாக வருது அப்படின்னா ஐக்கு டிவைஸு சீட் பண்ணி ரன் பண்ணுற ஃபுல் பவரில் ரன் ஆகுது. சரி, ஆனால் நான் என்ன தெரியுமா கேட்பேன், ஃபுல் பவரில் ஒரு வண்டியால் எவ்வளோ ரன் ஆக முடியும்? தேவையில்லைன்ற எனக்கு அதையும் தாண்டி கேட்பேன் ப்ரோ. இப்போ வந்து அல்ட்ரா வயலட்டா, இப்போ இவங்க ராப்டி என்ன சொல்றாங்க, என் வண்டியோட ECU ஹீட்டே ஆகாது, போர்டு பக்காவா இருக்கும். அவர்தான் ட்ரிப் ஒருத்தர் போயிட்டு வந்து சூடே ஆகல, அவங்க பிளானே அதுதான் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்காக அல்ட்ரா வயலட்டானா என்ன பண்ண முடியும்னா, ராப்டியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஓவர்டேக் அடிச்சிடும், எங்கேயோ போய் நிற்கும். அது பவர் எங்கேயோ இருக்கும், சூப்பர் பவர்ல இருக்கும். ஆனா ஹீட் ஆகி போர்டு ஹீட் ஆகி இறங்க ஆரம்பிச்சிடும். சார்ஜிங்லயுமே இவன் அடிச்சிடும், இது ராப்டி அடிச்சிடும். அது வேற இருக்கு. இல்ல இப்போ ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது எங்க பார்ப்போம் அப்படின்னா, அதால ஒரு பீக் அடிக்க முடியல. அல்ட்ரா வயலட்ல 160 போகுது அப்படிலாம் சொல்றோம். ஆனா 160 வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இன்ஜின் சூடாகுது, மோட்டர் சூடாகுது, போர்டு சூடாகுதுன்னு பேட்டரி சூடாகுது குறைக்க ஆரம்பிச்சு. அது சம்மர் டைம்ல நல்லாவே தெரியும். ஆனா இப்போ என்ன நடக்குது, நம்ம ஆனா எதை ரெக்கார்ட் பண்றோம், அந்த டாப் தான் ரெக்கார்ட் ஸ்பீட் மட்டும் தான். ஆனா ஹைலைட் என்ன, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊருக்குள்ள 40 ஓட்ட முடியலங்க, 160 யாருங்க போறா? அது ஒரு பாயிண்டா சொல்லி உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. போனும் அதே தான். இது வந்து எக்ஸ்போஸ் பண்றத பத்தி ஒண்ணும் இல்ல, இது நாங்க வந்து கடந்த 15 வருஷமா இதை பத்தி எல்லாம் பேசி இது சமய மாட்டினது ரியல்மியா. நீங்க வேற என்ன அடிச்சானே ரியல்மியா ப்ரோ. அப்புறம் இந்த Antutuல இருந்து பேனே பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அவனுக்கு போன டெஸ்டே பண்ண முடியாது. பேன் ஆகிற அளவுக்கு ரியல்மியில சம்பவம் பண்ணானுங்க. அதாவது இந்த ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறான ஃபேமிலி தான்.
இதுல வந்து இருக்கலே கோளாறான ஆளுங்க யார் தெரியுமா? ஷாமியும் போக்கோவும். ஏன்னா அவனுக்கு பொழுதன்னைக்குமே என்ன பண்ணுவானுங்கன்னா 100% கிளாக்ல வந்து ஜாலியா விட்டுருவானுங்க. ஆமா, அதனாலதான் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் 52, 55, 58 இதெல்லாம் அப்புறம் என்ன ஆகும் CPU ரீபாலிங் தான். ஆமா. இன்னைக்கும் வந்து இப்ப என்ன மேட்டர்னா நிறைய பேர் போக்கோ யூஸ் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் டாப்பா இருக்குங்கிறீங்களா, அதுதான் காரணம். உங்களுக்கு 100 லிமிட்டே கிடையாதுங்க, ஃபுல் பொட்டன்ஷியல். அதாவது அது 7 சீரிஸ் சிப்பா இருந்தாலும் சரி, 8 சீரிஸா இருந்தாலும் ஃபுல் 5000 இன்கிரிமென்ட் பா. ஆமா, எதுக்கு 5000? ரீபாலிங் தான் 4000ல பண்ணுவாங்க, 1000 ரூபாய் வச்சுக்க. இல்ல ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்குன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. இதுல நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. இவன் சீட் பண்றத விடுங்க, இதோட பயங்கரமான பக்கா சீட்லாம் இருக்கு. என்ன தெரியுமா? எடுத்தது என்னன்னா DSLRல போட்டோ, ஆமா, சாம்பிள் ஷார்ட்டான்னு சொல்லிட்டு அந்த இதை எடிட் பண்ணி போட்டுறாங்க. யார் பண்ணல? Huawei மாட்டினானுங்கல்ல, நிறைய பேர் மாட்டினானுங்களே. கேமரா ரிஃப்ளெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய கேமரா தெரியுது கார் கண்ணாடியில. ஆனா இது Huaweiல எடுத்துட்டு போட்டு மாட்டினானுங்க அவனுங்களா. அவ்வளவு பெரிய கம்பெனியே மாட்டுச்சு. இந்த மாதிரி மானங்கட்ட வேலை ஏதாவது Huawei கேமரா நல்லா தான் இருக்கும். எதுக்குடா நீ ஏமாத்துற? நம்ம எத்தனை தடவை சொல்லிருப்போம், நல்ல லொகேஷன்ல இருந்து போன் எடுத்துட்டு போயிட்டு நல்ல லொகேஷனை போட்டோ எடுத்தாலும் மாசா இருக்கும். அந்த லைட்டிங்கும் அந்த டைமிங் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்லா எடுக்கும். அதனால நீங்க இதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. நம்ம யாருமே நம்ம ஐக்கூ போனா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி, ஃபுல் பொட்டன்ஷியல் ரொம்ப நாள் ரன் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் ரன் பண்ண ட்ரை பண்ணா வாய பொழந்துரும், பேட்டரி வெடிச்சிரும், போன் தெரிச்சு. ஆண்ட்ராய்டு வச்சுலாம் போன் வாங்குறது வேஸ்ட்டுங்க சீரியஸா. அது ரியல் லைஃப்ல யூஸே ஆகாது. முதல்ல ஆண்ட்ராய்டுல ஃபுல்லா இருக்கும், ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா கேவலமா பர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பா. ஆனா ஆண்ட்ராய்டுல கம்மியா இருக்கும், ரியல் லைஃப்ல சூப்பரா இருக்கும். எக்ஸாம்பிள் பிக்சல். தலைவன்டா. எக்ஸாம்பிள் பிக்சல் உண்மை தான். ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சு அந்த போனுக்கு அவ்வளோ ஆண்ட்ராய்டுலாம் தேவையே இல்லடா, அந்த போனு அந்த பேரே வேலையை சூப்பரா செய்யுது அப்படின்னு. தேங்க்யூ. 10 வரப்போகுது, வெயிட்டிங். இல்ல இது ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா, இதைத்தான் நெக்ஸஸ் டேஸ்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் நம்பல. ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ ஒரு ஐக்கூ போன்ல இருந்து நான் வீடியோ ரெண்டர் போட்டேன்னா இதோட ஃபாஸ்டா முடியும். கண்டிப்பா. ஆனா நான் டெய்லி நான் ரெண்டர் போடுவேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சலே வாங்கி கொடுக்க கூடாது. ரெண்டர் போடுறவங்களா இருந்தா நீங்க வந்து ஐபோன் வாங்கிட்டு போயிடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கரெக்ட் தான். இல்ல ஸ்னாப் டிராகன்ல லேட்டஸ்ட் சிப் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வாங்கிட்டு போயிருங்க, ரெண்டர் சாமியா ஆகும். நிஜமா இதுதான் ஃபேக்ட். ஏன்னா ஆப்பிளை விட ஸ்னாப் டிராகனோட இன்னும் பெட்டரா இருக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயும். சோ இதுதான் ஃபேக்ட். அப்ப நீங்க அதை தான் யோசிக்கணும், உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்து வாங்கணும். நான் இன்னைக்கு காமர்ஸ் ப்ரோட்ட தான் கேட்டிருக்கேன், நீங்க பொழுதுனையும் போன் பேசுறேங்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த போனு? அப்ப போன் பேசுறதுக்கு பெரிய பேட்டரி ஷிவோ, போன் பேசுறதுக்கான பெரிய பேட்டரி ஷிவோ போன்ஸ் இருக்கு. அது வந்து ப்ராசஸர் இருக்குல்ல, நான் அவர்ட்ட சொன்னேன், அதுல ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி போன் வேணுங்க, குட்டி போன் வேணும். அதான் ப்ரோ நானும் சொன்னேன், இந்த கேட்ல ஆண்ட்ராய்டு போன் இருக்குமே ப்ரோ, நம்ம கூட ஒன்று வச்சிருந்தோமே, அதுல லேட்டஸ்ட் ஜெனரேஷன். இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவரு, எவ்வளவு பெரிய ஆளு. அதான் ப்ரோ சூட்லாம் போட்டுக்க சொன்னேன், இண்டஸ்ட்ரியில சூட் போட்டு வெல்டிங் ராடோட கிளம்புங்க. சரியான போட்டி, 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க, நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோவை. அவர்கிட்ட அதான் சொன்னேன், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அப்படிதான் போயிட்டு இருந்தது. நான் தான் சொல்றேன், அவர் இதுல வேற இடையில ஒரு வீடியோல செம ஃபன் பண்ணாரு. என்ன தெரியுமா, வேல்யூ பத்தில அதை வந்துச்சு, இந்த குழுக்க போடுறானுங்க வர வர போன்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் பொண்ணு. இந்த மாதிரி தான் ஒரு டைம்லாம் இவன் பண்ணா, அப்புறம் இந்த OnePlus பண்ணா, அப்புறம் இந்த ரெட்மி பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஊருக்குள்ள வெத்தா இருக்கிற போன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரெட்மி இருக்கு, அதே மாதிரி வெத்தா பிக்சல் இருக்கு அப்படின்னு. நான் உடனே பிக்சல் உள்ள இருந்துட்டு என்னம்மா அங்க சத்தம் இல்ல, அப்பயும் அவர் சொல்லிட்டு இருந்தார், சமாஜோக்கா இருந்தது, இது இருக்கு அது இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயும் இந்த OnePlus ஆனா மறக்காம அடி வாங்கிடும். யாரா நீ அளவெடுத்து அடி வாங்குறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காண்டா. அது ரொம்ப மோசமா இருந்தது ப்ரோ, ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க ப்ரோ. எந்தெந்த இதுல எல்லாம் கேவலமா இருக்கோ அதுல எல்லாம் நம்ம பேர் இருக்கு. காணா பணமாக்கிடுறா பரமா அப்படிங்கிறது, அப்படிதான் இருக்கு அது நிலைமை. என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க பரமா இருக்குல்ல, அதை மாத்தி காணா பணமாக்கிற. நீ பிரசன்டேஷன் பண்ணுவ போன் லான்ச்ல, ஏன்னா போன் சூப்பரா இருக்கு. அவர் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், கேமிங் போன் வாங்கிட்டு நீங்க என்ன ப்ரோ கேமரா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ கேமரா இருந்தா சொன்னீங்க 80,000 ரூபாய்க்கு வித்து. இப்போ உடனே கேக்குறாரு OnePlus 15ல கேமரா நல்லா இருக்குதாமே, அது கேமிங் போன் ப்ரோ அப்படின்னு. அது வாங்கிட்டு டிஸ்பிளே நல்லா இல்ல அப்படின்னு வர்றாரு. 30 அளவுக்கு இல்லையே தெரியாது உங்களுக்கு, வாங்கும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அவர் இருக்கல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வச்சாரு, அதுக்கெல்லாம் நான் தெரிச்சிட்டேன். S20 சீரீஸ்ல இருந்து பார்த்தேன், S26 வரைக்கும் வித்தியாசமே இல்லை ப்ரோ, எல்லாமே வேஸ்ட், ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா அப்படி டுமி இல்லை அப்படின்னு அடிச்சது எனக்கு. எது ஏது நெசமாவா? அவர் பார்த்துட்டு விட்டாருங்க, அவ்வளோதாங்க. அவர் ஏதோ ஒரு உணர்ச்சியின் உச்சத்துல இருந்தாரு. அந்த வீடியோ வரும் இப்போ வந்து அவர் பிபி கலாபி போயிட்டாரு. அது எங்க இருக்கு தெரியுமா அந்த வீடியோ? பிபி கலாபி போயிட்டாரு, அரெஸ்ட் இருக்கு. அவன் வராதப்போ அவன் தூங்கிட்டான் அப்படின்னுவான். வராதா? அது பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டான் ப்ரோ ரைட்டா. கிருஷ்ணா வீடியோவும் அரெஸ்ட் தான் இருக்கு. அதுவும் தூங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. தூங்கிட்டு இருக்கேனா? சரி நான் இப்போ தொங்குறேன். சூப்பர் 00704 அப்படிங்கிறவர் வந்து Huawei GT4 watch review. Bro, I used Galaxy Watch for Classic for 3+ years bro. Watch became old and started having issue.
So I bought GT4 just recently for 13K. I was confused between this and Amazfit Active 2. பட் நம்ம கம்யூனிட்டியில் Amazfit சர்வீஸ் பற்றி கேள்விப்பட்டதும் எப்படியும் நோ சர்வீஸ் ஃபார் போத். ரெண்டு பேருமே சைனா. ஸோ செக்ட் அண்ட் அக்யூரசி வாஸ் பெட்டர் இன் Huawei. ஐ செக்டு த குவான்டிஃபைட் சயின்டிஸ்ட் யூடியூப் பேஜ். ஹீ டஸ் இன்டென்ஸ் டெஸ்டிங் அண்ட் யூசஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் டு செக் அக்யூரசி ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கர். சாம்சங், ஆப்பிள் டஃப் கொடுக்குறான். நான் நீங்கள் ஆக்டிவ் மேக்ஸ் வாட்ச் வியர் பண்ணிட்டு இருந்தீங்க for few videos, so I thought I will wait for review, but my Galaxy died, so I went with the super happy bro. GT4 super battery life 7 days with workout tracking daily. ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் வெறும் 2% தான். கேலக்ஸி வாட்ச் 4ல நைட்ல மட்டுமே 50% இருக்கும், மார்னிங் 35 வந்துடும். பட் GT4 சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கு ப்ரோ. எவ்ரி சிங்கிள் வாட்ச் ஃபேஸ்க்கு சார்ஜ் டிஸ்சார்ஜ் திஸ் வில் பி மோர், திஸ் வில் பி லெஸ்ன்னு அவனே சூஸ் பண்ணும்போதே கொடுத்துட்றான் டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி இந்த வாட்ச் ஃபேஸா உனக்கு நிறைய ட்ரெயின் ஆகும் அப்படின்னு. இட் டஸ் நாட் ஹேவ் இன்டெப்த் ஃபீச்சர்ஸ் லைக் வியர் OS, பட் நான் அதில் வியர் OSல 1% கூட யூஸ் பண்ணலை, ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ GT4 ஹேஸ் உங்களுக்கு 7 நாள் பேட்டரிலாம் வராதுங்க, அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு 2.5 நாள் வரும் இல்லையா? ஆனா ஹைலைட் என்னன்னா வருதுங்க அல்ட்ரா வாட்ச். சரி, நீங்க ஆனா வாட்ச் அல்ட்ரால ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆன்ல வச்சிருப்பீங்க? ஆன்ல தான் இருப்பேன், எப்பவுமே வச்சிருப்பேன். ஓ, அதெல்லாம் இல்லாம அப்படி எதுக்கு வாட்ச்? சரி, ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். GT4 has all the necessary things that I used and it is accurate and the battery life தான். நான் Honor 6Xல இருந்தே Huawei fan bro, but sadly after the issues Huawei and Honor phones இந்தியால அந்த அளவுக்கு இல்லை. they used to be மாதிரி இப்போ இல்லை. நான் நம்ம கம்யூனிட்டிலேயே 10K குள்ள வாட்ச் பார்க்குறேன். super accuracy and battery na I will strongly recommend it bro. Important, they have to understand they won't get good service or any service in India and have to change watch after 2 years. So அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா கடைசியில தெளிவா, நீங்க நல்ல வாட்ச் ஆனா 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மன இதோட வரணும். அதுக்காக நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என் தாத்தா கேஷியோ வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, இன்னி வரைக்கும் நான் அது போய் பேட்டரி முக்கு கடையில் மாத்திட்டு வரேன்லாம் பேசக்கூடாது. அது வேற வாட்ச், இது வேற வாட்ச். வாட்ச்னாலே அப்படிதானே, ஆப்பிள்லாம் 1 இயர்ல தூக்கி போட்டு கேர் பிளஸ் இருந்தால் தப்பிச்சிங்க. சரி, அந்த அளவுக்கு சரி. ஆக்சுவலாக இதில் Amazfitலாம் செம ஜோக் தான். அது காதல் மடல் ப்ரோ. அது வந்து Amazfit வந்து லக்கு. உங்களுக்குலாம் நல்லா ஒரு சில பேர்லாம் 3 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. இல்லை இது சொல்கிறேன், ஏதோ சர்வீஸா மடல் எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், எழுதி அனுப்ப அவங்க பதில் அனுப்ப பழசை மறக்கக்கூடாது. ஆமாம், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் Amazfitோட நிலைமை. சரி, ஓகே, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே உருட்டிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து யூசிங் ஜெப்ரானிக்ஸ் பவர் சாக்கெட் ப்ரோ மோர் தென் 6 months. 4 socket plus 2 type A plus 1 type C அவுட்புட் வருது. 2 type A அவுட்புட் வந்து 2.5 watt and type C அவுட் வந்து 5 watt. I generally use it for charging buds and charging keypad mobiles. பக்கா ப்ரோ. Initially the switch was not working. I was thinking to replace it but just opened and fixed the switch. Now working perfectly. I bought it around 600 or 700 I think. Not worth for that money I think. But calming myself, ஏன்னா இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி காம் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படின்னா ரீப்ளேசபிள்ங்க, பாருங்க அவரே சரி பண்ணிட்டேன். இது இந்த ஸ்டஃப் கூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இவன் வந்து அந்த பிடி கேனு அதெல்லாம் கொடுக்குறதுனால காஸ்ட்லியாக இருக்குது. அந்த டேர்முக்காகவே தனி காசு வருங்க. அது ஹீட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேன் உள்ளே இருக்கு இல்லையா, ஒன்றில் ஒரு 65 வாட் பிரிக்கை உள்ள ஒழிச்சு வச்சிருக்கான். அதை சுற்றி அப்படியே 3D அவ்வளோதான் போட்டு அதில் ஒரு இன்டர்நேஷனல் சிப் வச்சிருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம், 3 சாக்கெட் வச்சுக்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் சர்க்கிட் கொடுத்துட்றான் யூனிவர்சல். சுதாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் ஆம்ப்ரன் 6-in-1 பவர் ஹப். சார்ஜர் வந்து 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 6 போர்ட்ஸு, 2 டைப் சி, 2 USB, 2 ஏசி சாக்கெட்டு, மொத்தம் 6. பாட் இன் அமேசான் அண்ட் லாஸ்ட் ஆகஸ்ட் ஃபார் ₹1800. இட் ஒர்க்டு வெல் ஃபார் 2 months. தென் டிசி போர்ட்டு ஸ்டாப்டு ஒர்க்கிங்கா. I approached the customer support Amran and made courier to their address. After 15 days, they sent the replacement unit. But it was the same product I sent. But shocking surprise that the issue was not resolved. I took video from receiving from the courier person, unwrapping and checking. With the proof of the video, again approached the customer care and again the process repeated. After 20 days, I got the product back. They said it's replacement unit, but it was the same one I sent. One good thing is I got repaired and working. But this process took more than 1 month and I made my 35 email conversation. 35 தடவை மெயில் அனுப்பியிருக்கீங்க. They promised to reimburse courier charges up to 200. Actual charge வந்து 300. But I have not received it. I am not sure how long it will work. In 6 months warranty, 2 months worked.
1 month gone to for claim. ஆமா. If it stopped working same like in the 2 months means then it's waste of money and time. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, ஆம்பரன் அவ்வளோதான். ஆம்பரன் கொஞ்சம் ஹிட்டார் மிஸ் தாங்க. ஆம்பரன் வந்து நான் வந்து ஸ்டேபிளான இது நம்பி வாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல ஆம்பரனுக்கு. வர வர எப்படி தெரியுமா இருக்கு ஆம்பரன் நிலைமை எப்படி இருக்கு. இதுவே அந்த போர்ட்ரானிக்ஸு இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறான். போர்ட்ரானிக்ஸ், ஜெப்ரானிக்ஸ், அல்ட்ரா ப்ரோ லிங்க், எஸ் இவனுங்கெல்லாம் அல்ட்ரா ப்ரோ லிங்க் ரொம்ப அஃபோர்டபுளுங்க, நல்லா இருக்குங்க. அது இன்னுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்ல சார்ஜருங்க. அது 45 வாட் வந்து 799லாம் நினச்சி பாருங்க, சரியான டீல். அதான் நல்லா பண்ணுறானுங்க. 45 வாட்டுங்க எத்தனைங்க அது. இன்னொருத்தன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, கோஸ்டார். கோஸ்டார் அவன் வர சுத்திக்கிட்டு இருக்கான். கோஸ்டார் வந்து 65 வாட் கேன் வந்து 1299 அமேசான்ல. இப்போ வந்து கார்த்தி ப்ரோ வந்து 35 வாட் ஏதோ வாங்கி 499க்கு 35 வாட் 499 கோஸ்டார். அதான் 2 போர்ட் யூஸ் பண்ணலாம். அந்த சார்ஜர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. கோஸ்டார் அல்ட்ரா ப்ரோ லிங்க் செக் பண்ணி பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஈவன் இந்த நத்திங் ஃபோன்லாம் வாங்குறவங்க சார்ஜர் கேட்குறீங்களா, 45 வாட் சார்ஜர் 799 தான் அல்ட்ரா ப்ரோ லிங்க். நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அவன் ஓன் வெப்சைட்லேயே இருக்குது. அமேசானில் இல்லைனா அவன் ஓன் வெப்சைட்டில் வாங்கிக்கோங்க. அடுத்து கோவிந்த் சேவியர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஐ வென்ட் டு ஹெட்ஃபோன் ஜோன் கனெக்ட் போனீங்களா, போயிருக்காரு அவர். 4200 யூசர். ஸோ அதுக்கு மேலே தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். கியூரியஸ் அபவுட் மூன்ட்ரா பிளெஸிங் 3 கேட்டேன். வாவ், அந்த பட்ஜெட்டோட கிங்குன்னு சொல்லலாம் ப்ரோ. சப் 30Kல பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சரு லவ்வர், அதுவும் சொல்கிறேன். ரொம்ப பேஸ்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இல்லையா. ஆமாம். இஃப் எனிஒன் லுக்கிங் ஃபார் 10 to 30K நல்ல பர்ஃபார்மன்ஸ்னா க்ரீனியர் டே பிரேக்கு 7 Hz டைம்லெஸ்ஸு ஃபார் பேஸ் லவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அவர் சொல்கிறாரு அஃப்சல் பர்ஃபார்மர் 5 அப்படின்னு. பேஸ் ஹெச்சுக்கு தனியாக ஒன்று சொல்கிறாரு, பியூரிஸ்ட்டுக்கு ஒன்று சொல்கிறாரு. ஸோ நான் அப்புறம் ஆப்ரான் நான் ட்ரை பண்ணி ஆப்ரான் அதான் பிராண்டு. ஸோ சேட் அண்ட் ஆப்ரான் மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் அப்புறம் நான் ட்ரை பண்ணது ஃப்ளாக்ஷிப். அது சரி ஓகே இருக்கு. சரி ஓகே ஓகே. நானே நிறைய இடத்துல கோளாறு பண்ணுவேன். ஒரு பிராண்ட் இருக்கு, நானும் அதான் யோசிக்கிறேன். என்டி இருக்குது தான். சரி அண்ட் ட்ரை பண்ணதுக்கு ஃப்ளாக்ஷிப். வா ரியலி ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ட்ரைடு கேம்ஃபயர் IM 64 ஆடியோவில் U12T. வாவ், அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரோ. லைக் அப்போ தான் என்னோட IMக்கு அதுக்கும் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இட்ஸ் லைக் வி ஆர் இன் லைவ் ரெக்கார்டிங் செஷன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் நியர் அவர் இயர்ஸ். ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக ஐ ரெக்கமெண்ட் டு விசிட் நெக்ஸ்ட் இயர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹைஃபை செக்மெண்ட்டில் இவர் ஒன்று போட்டிருக்காரு, மோனிஷ் கண்ணன். ஆமாம், அவரும் போயிருக்காரு. ஹைஃபை மேன் ஏரியா வாஸ் இன்சேன். சென்னை சார் 800 வாஸ் பீக் டூ. சென்னை சார்லாம் வேற லீக்குங்க. அதெல்லாம் ராவாக இருக்கும். இந்த இவங்க ரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இவங்க தான் தனியாக இந்த டேக்கே வச்சுருப்பாங்களே, அந்த இது டெக் மாரி வச்சுருப்பாங்க. ஆமாம்மா, அதில் வர அவுட்புட்லாம் வேற லீக்ல இருக்கும் அது. சரி, ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். டேக் ஒரு 1 லட்சம், ஹெட்ஃபோன் ஒரு 2 லட்சம், ஆக மொத்தம் 3 லட்சம். நான் வந்து இதுக்கு முன்னாடி யமஹாவில் ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி தான். எப்போ 2016 பார்த்தேன். அது வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணால் டேக் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொன்றுமே வந்து ஈக்குவலைசருக்கு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி பிஸ்டன் மாதிரி வெளிலலாம். ஆமாம், அது பார்த்துருக்கேன் ப்ரோ, செம்மையாக இருக்கும் ப்ரோ. அது 4 லட்சமும் அதை போட்டுருந்தான். சரி ஓகே, அது அப்படியே வெளியில் வருங்க. அது அப்போ தான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, கார் வாங்கணும்ப்பா எப்படியாது. அது 4 லட்சமாக இருக்கும் அப்போ. ஆமாம், அப்போ 4 லட்ச ரூபாய்க்கு கார். நல்லா. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா 4 லட்ச ரூபாய்க்கு எதுக்கு பாட்டி காதில் தேன் பாயணும் அப்படின்னு எடுத்து பாய்ச்சிருவாங்க நைட் ஒரு நைட்டாக. சாப்பிட வரியாப்பா வச்சிருவாங்க பாயசம். அதுதான் சொல்கிறேன், சாப்பிட வரியாப்பா பசிக்குதான். கெட் ஷாட் கேமிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மட்டும் கௌதம் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ண வெறித்தனமான ஃபோன் ட்ராப்ஸ், ரியல் லைஃப் சினாரியோஸ், ஃபோன் சர்வைவல்ஸ், ஃபோன் காலியான மொமெண்ட், வித்தவுட் கேஸ், இஸ் டெம்பர் கிளாஸ் ரியலி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடுங்க. இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. இந்த நம்மால் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் போக்கோ இப்படி தான் வாஷ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கழுவினே இருப்பேன் அப்படின்னா போச்சு, அவ்வளோதான் போயிடுச்சா, அங்கேயே போயிடுச்சு. நான் போயினே இருப்பேன்டா அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் அந்த ஓப்போல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க, அந்த எஃப் சீரிஸ். ஆமா, வாஷிங் மிஷின்லாம் போட்டு துவைச்சு வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோ நோ வாரண்டி. அதெல்லாம் தெளிவாக ஐஃபோனே போட்டிருக்கான், வாட்டர் டேமேஜ்லாம் ஆச்சுன்னா என்கிட்ட வந்துடாதா, அருவாள் எடுத்து வீசுவேன்னு. இல்லை, நீங்கள் தான் இப்போ சோப் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க சொன்னீங்க, நீங்கள் தான். அது நான் சொன்னது உன் ஃபோன் இல்லைடா, என் ஃபோனு. சரி, அடுத்த ட்விஸ்ட் தெரியும்ல,
சுடரோட ஐபோன்ல சென்சார் வாயை பொழந்துருச்சு. கேமராவா? கேமரா இப்பதான் ஏதோ ஷார்ட்ஸ் ஆஃப் சுடர்னு போட்டோலாம் போட்டுருந்தான். அதான் அது வாயை ஏன் பொழந்துச்சுன்னு தெரியும்ல. ஸ்பீக்கர் மேல வயர்லெஸ் சார்ஜர் இருக்குல்ல, அதுல வச்சதுக்கு. ஸ்பீக்கர் இது நம்ம இது ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி ஸ்பீக்கர் இல்லையா? இல்ல ப்ரோ, இந்த சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், போர்ட்டபிள் ஸ்பீக்கர், அது மேலே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்கும், அது மேல வச்சு சார்ஜ் போட்டிருக்கான், அதனால வாயை பொழந்துருச்சு. ஸ்பீக்கர் பாடிட்டு இருந்த அந்த வைப்ரேஷன் இல்லையா, ஓ அது வந்து சென்சார் ஷிஃப்ட் அது போயிருச்சா? அப்ப வண்டியில எல்லாம் மாட்டினா அதுதான் அவன் முதல்ல சொல்லிட்டான், வண்டியில மாட்டினா செத்து போடும்னு. ஆமா, வெளில 2 விழுந்து ஓடும். அப்படி ஸ்பீக்கருக்கு இந்த நிலைமையா? ரைட்டு போயிருச்சு. உடனே வந்து என்ன கேர் பிளஸ் இருக்கு, புது ஃபோன் வாங்கிடுவான். ஹைலைட் என்னன்னு சொல்றேன், கேர் பிளஸே இருந்தாலும் இப்ப இதை போயிட்டு நான் கேர் பிளஸ்ல போய் சொல்றேன்னு வைங்க, இது யூசர் இன்டியூஸ்டுன்றாங்க. இல்ல அவனுக்கு தான் தெரிஞ்ச ஆள் இருக்காங்கல்ல, நம்ம கதை ஏமாத்தணும் இல்ல ப்ரோ, நம்மால ஏமாத்திடுவாங்க. ஆமா, ஒரு இவெல்லாம் ஏமாத்த தண்ணியில ஊற வச்சிட்டாங்க போன லைட்டா. ஏமாத்தலாம் வேணாம், இவன் கதை என்னன்னா நம்மளே சொல்லலாம். ஏண்டா போனு 1,00,000 எவ்வளவோ, கேர் பிளஸ் 22,000 ரூபா, திரும்ப நீ போனே 3 தடவை மாத்திட்டேன்னா அதுக்கே 24,000 ரூபா. அதெல்லாம் தேவையில்லைங்க, புது போன் அவ்வளவுதான். அந்த ஒரு இன்னர் பீஸ் இருக்கலாம், அவன் ஓசிடி அவனுக்கு அதை சொல்றான் வர ஓசிடி ப்ரோ. எனக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை நீ வந்து டிஏ கட் பண்ணி ஓசியில் வேணா பண்ணலாம், மற்றபடிலாம் கஷ்டம், பொழப்பு ஓடாது. நாரி. சரி, நிரஞ்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐக்கூ நியோ 10R கேமரா ஒஸ்ட் ஆஃப்டர் ஆரிஜின் OS, ஹியூமன் ஃபேஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுது. வாடா முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு பார்த்தா பறந்து போயிடுச்சு. இதோ பறந்துக்கிட்டு இருக்கான், போடா ஆளை பாரு. ஓகே, அப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் ஒஸ்ட் ஆயிடுச்சின்னு சொல்லியிருக்காரா? கேமரா மட்டும் ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த விவோ அல்காரிதம் வந்திருக்கும், அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஐகோ கம்ப்யூட்டரில் ரிப்போர்ட் பண்ணுங்க, நியோ 10Rல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக அந்த விவோ வாட தான் வரும். ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 ப்ரீமியம் யூஸ் பண்ணுறாராம். சஃபயர் கிளாஸ் தானே? ஆமாம், பேட்டரி 3 days வருது. ஐ யூஸ் இட் 24/7 இன் மை ஹேண்டு. ஐ யூஸ் இட் ஃபார் ஜிம், சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங், ஆல் குட். பட் ஐ ஹேவ் டவுட் இன் ஹார்ட் ரேட் அக்யூரசி. During gym workout, it shows abnormal, very high reading. Sometime I do a very heavy workout, it shows low reading. ஆமாம் ப்ரோ, இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ராகவன் ப்ரோவோட இந்த இதில் கூட சொல்லியிருப்போமே, அவரோட T-Rex 2ல அதையும் சொன்ன தெரியுமா, சைக்கிள் கொடூரமாக வந்து இன்க்ளைனில் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. 72 இல்லை ஏன் ரெஸ்ட்ல இருக்க, எப்போ நடப்ப, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் செத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் வருது. சம்டைம்ஸ் வரும் அந்த மாதிரி. இந்த மாதிரி வரும்போது என்ன வருத்தமா இருக்குன்னா, இதை விட கன்சிஸ்டண்டா வந்து ரெட்மி வாட்ச் மூவ் வேலை செய்யுது. அப்பதான் கொஞ்சம் வெக்கமா இருந்தது. 700 ரூபாய். ஆமா, அதே மாதிரி அமேஸ்ஃபிட் ஹீலியோ ஸ்டாப் நல்லா வேலை செஞ்சு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பாச்சு. அப்போ என்னடா என்னத்துக்குடா அந்த வாட்சை வாங்கினா. ஹீலியோ ஸ்டாப்லாம் பேசாதீங்க, மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமா, நான் குதிச்சு ஓடிடுவேன். இன்னும் வரவே இல்லை, எப்பதான் வருவீங்க? அதுக்கு பதில் வந்து ஒருத்தர் போலியோ ஸ்டாப்னு ஒருத்தர் வருவான் பாருங்க, 2,000 ரூபா 2,500 ரூபா ஸ்டாப் ஏதோ ஒன்று வந்திருக்கும். 17,000 போட்டுருந்துச்சு. அதுல நான் சொல்றேன் 2,500 ரூபாய்க்கு போலியோ ஸ்டாப் ஒருத்தர் சுத்திட்டு இருப்போம். பெபிள்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெபிள் சம பிராண்ட், இந்தியன் பெபிள் பிராண்ட். அந்த பெபிள் இல்ல, நீங்க உடனே பரத் ப்ரோ சொன்ன பெபிள் இல்ல, இது இந்தியால இருக்க பெபிள் பிராண்டுங்க. எத்தனை பேர் தான் இருக்கீங்க? PEBB 2,000 ரூபா தான் அமேஸ்ஃபிட்டோட காப்பி. இல்ல மாத்தி PEBBBBLE தான், அதேதான், அதே பேரு, அப்படியே நோ ஸ்பெல்லிங், அதே சேம் ஸ்பெல்லிங் தான். மக்களே இன்னைக்கு கொசுக்கடி ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டார்ச்சரா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாட்காஸ்டா கேட்கறவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது, பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க படுற கஷ்டம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல இருக்கு, ஃபேன்லாம் ஓடலன்னு வைங்க, அவ்வளவுதான். மலேரியா, டெங்கு மூக்குல போயிருக்குமா? மூக்குல போனா கூட சீந்திட்டு ஓடி வந்துடலாம். மலேரியா, டெங்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க போல. ஓகே, அடுத்து ஹீரோ ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிற நண்பர் வந்து ரீசெண்டா அமேசான்ல ஆம்ரன் ஸ்ட்ரிங் லைட் வயர்டு இயர்ஃபோன் 126 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓப்பன் இயர் தான் அது. மீயோட பேசிக் அண்ட் JBLோட C100 அண்ட் கோபோல்ட்டோட X100 விட பெட்டரான அவுட்புட் தந்துருச்சு. ஓகே, இந்த இயர்ஃபோனு வச்சுட்டு இது கூட அதை வாங்கினா உங்களுக்கு கேட்க தோணும், ஓ எதுக்குடா வாங்கணும்னு கேட்க தோணும். இதை வாங்கினா மற்றதெல்லாம் வாங்கினது. இந்த இயர்ஃபோனு எல்லாமே இன்இயர் இயர்ஃபோனு, ஹெல்மெட் போடும்போது காது வலிக்குது இல்லையா, அந்த லோ பட்ஜெட்ல ட்ரை பண்ணணும். கால் குவாலிட்டி, சாங்ஸ்லாம் செமையா இருக்கு, பட் ஒயர் குவாலிட்டி தான் பேடா இருக்கு. பட் ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், உசுரோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா,
இப்பதான் துண்டா போயிடும். இப்பதான் ஒருத்தன் ஆம்ரான் பவர் பேங்க் எடுத்து அடி ஆமா, ஆமா. சாக்கெட்டுக்கு அடின்னு அடிச்சு பட் ஆனா இது இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு அது போனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. 126 ரூபாய் இல்லையா? ஒரு சில பேர் 99 ரூபாய்க்கு வாங்கணும்னு போட்டிருந்தாங்க. 99 ரூபாய்க்கு வந்துச்சான் ஏதோ இந்த கூப்பன். 99 ரூபாய்க்கு நாங்களும் ஒன்று வாங்கினோம். அது ஏன் வாங்கணும்னே தெரியாம வாங்கினோம். அதுக்கு ஷிப்பிங் ஒரு 50 ரூபா போட்டான். ஞாபகம் இல்லையா? ஓப்போ. ஓகே. அது ஏன்னா வெப்சைட்ல வாங்கினதுங்க, அதனால அந்த 50 ரூபாய் அவர் அப்படியே டெலிவரி. அதே ஹெட்ஃபோன் தான் OnePlusல 999 விற்கிறோம். வாங்குறீங்களா? அப்புறம் என்ன நான் ஏன் வாங்குறேன்? இதை வாங்கினதே என்ன வாங்கினேன்? 1299 999 சம்திங் நினைக்கிறேன். 1299. ஓ மை காட். ஆமா, ஐ அம் வெரி சாரி. OnePlus டேஸ்னு சேல் வரும்போது உங்களுக்கு 999 இறக்கப்பட்டு அதே தான் நம்ம ஆளுங்க 149 ரூபாய் வாங்கினாங்க போல. அதே டெய்லர் அதே வாடகை. ரைட்டு, ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாம். பாய். பாய்.